ஹலோ ஹலோ. இது டே 2 ஆஃப் ஆர் ட்ரிப். இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போகணுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. டைம் அரௌண்ட் ஒரு 4:50 இருக்கும் காலையில். நாங்கள் குளித்து ரெடியாகி கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் போகிற இடம் சுவாமிமலை. நாங்கள் காலை பூஜை பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். ஆனால் கோவில் வந்து அப்போது திறக்கவே இல்லை. அரௌண்ட் ஒரு 6 o'clock மாதிரி தான் திறந்தாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கரெக்டாக அந்த 6 மணி டயத்தில் கோவிலை சுற்றி கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்களும் உள்ளே போய் சாமி பார்க்கலான்னு போயிட்டோம். இந்த கோவிலில் மயில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதோட கத்துற சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. பட் அது எங்கே இருக்குன்னு தெரியல, எங்களால் பார்க்க முடியல. அண்ட் இந்த சுவாமி மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹில் ரீஜன் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப கம்மி ஸ்டெப்ஸோட வயசானவங்க கூட ஈஸியாக ஏறி போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சன்னிதானத்துக்கிட்ட போகும்போது வந்து வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எங்களால் வீடியோ அதை கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பீஸ்ஃபுல்லாக நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம். வெளியே வந்து பார்க்கும்போதே நல்ல சன்ரைஸ்லாம் ஆகி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த இடம். அங்கே எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது டைம் அரௌண்ட் ஒரு 6:30லேருந்து ஒரு 6:45 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக சுவாமிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு வருவோன்றதை நாங்கள் நினச்சே பார்க்கல. நல்ல வேலைக்கு நாங்கள் கேப் எடுத்தோம். இதுவே நாங்கள் வந்து பஸ் ரூட்டில் இல்லை ஆட்டோ அந்த மாதிரி நாங்கள் மாறி மாறி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகணும்னு நினச்சிருந்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. போகிற வழியெல்லாம் கேப்னா அவங்கள பற்றியும் இந்த ஊரை பற்றியும் எங்களுக்கு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்களும் அவங்க கூட பேசிகிட்டே ஜாலியாக போனோம். அரௌண்ட் ஒரு 7:30 இருக்கும். நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போய் ரீச் ஆனோம். பட் உள்ளே போயிட்டு எப்போ வெளியே வருவோன்னு தெரியாது. கண்டிப்பாக பசிக்குன்றதுனால நாங்கள் வந்து தேங்காய் மட்டும் சாப்பிட்டோம். தேங்காய் இல்லை, இளநீ. முன்னாடி நாள் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் இளநீ வாங்கியிருப்போம். அதோடைய அந்த மீட் நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோம். கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோவில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. மெயினாக நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு நிஜமாலே எதை பார்க்குறது, எதை விடுறது, எதை வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் 3 பேரும். இந்த சிவன் கோவிலில் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு. அண்ட் இந்த சிவனோட ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம பெரிய கோவிலில் பார்த்தோம்ல அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் எல்லாமே ரொம்ப நேர்கோட்டில் இருக்குது. நந்தியும் ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படி இதெல்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கூட அப்படி இப்படி மாறல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது எல்லாமே. இந்த மேலே நின்று பார்க்கும்போது எனக்கு இந்த மூவிலெல்லாம் பார்க்குற மாதிரியே தோணுச்சு. இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் அப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே மேபி ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் எல்லாம் எடுக்க சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த ஃப்ரேம் அப்படியே விஷுவல் கிராஃபிக்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு நிஜமாக. மெயினாக இங்கே சிவன் பார்த்து முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சும் இங்கெல்லாம் சுற்றும் போது பேசிகிட்டு இருந்தோம். லைக் ரொம்ப ப்ரௌடாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. எப்படி தமிழர்கள் வந்து ரொம்ப இவ்வளோ அழகாக ஒரு கட்டமைப்புலாம் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். ஸோ என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தவங்களும் இல்லைன்னா தமிழர்களாக இருக்கிற ஒருத்தவங்களுமே வந்து இந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். எங்களுக்கே வந்து பார்த்து திருப்பி எப்போ இங்கே வருவோம், திருப்பி வந்து எப்போ இந்த மாதிரிலாம் இதை பார்ப்போம் அப்படின்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் பெரிய கோவில் விட எனக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, மேபி நிறைய கூட்டம் இல்லாததுனாலையா இல்லை இந்த ஆர்கிடெக்சர் இந்த திங்ஸ்னாலையான்னு தெரியல. பட் திஸ் டோல் மை ஹார்ட் ரியலி. மெயினாக இதில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் உத்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் கார்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சான்ஸே இல்லை. பிகாஸ் இதையும் பார்க்குறது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது. ஏன்னா அங்கேயே இருந்துடலாமா, லைக் நம்ம ஏன் இங்கே இல்லை, நம்ம ஏன் அந்த காலத்தில் பிறக்கல, லைக் நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக இதே தான் பேசிகிட்டு இருந்தோம் த்ரூ அவுட் தட் ட்ரிப். நாங்கள் அந்த கிளைமேட்டும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வெயிலெலாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக கொஞ்சம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கிராஸ்க்கெல்லாம் வந்து ஏதோ பனி பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நடக்கும்போது அவ்வளோ அப்படியே சாஃப்டாக கொஞ்சம் அந்த வெட்டு இதோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே இருந்த பூசாரி கூட நிறையா கதை சொன்னார். லைக் இந்த ராஜேந்திர சோழன் வந்து எதனால் இந்த கோவில் கட்டினாங்க, அண்ட் இந்த இதை சுற்றி எவ்வளோ அடுத்தடுத்த கோவில் இருக்குது, நவகிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி நிறையா விஷயம் அவர் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணார். அண்ட் நாங்கள் போன டயத்தில் வந்து உள்ள இந்த சிவன் கருவறையில் வந்து யாருமே இல்லை. நாங்கள் ரொம்ப நேரம் வந்து அங்கேயே நின்று பார்த்து அப்படியே எப்படி சொல்கிறது, திருப்பதிக்கெலாம் போனோன்னா ஜர்கண்டின்னு நம்மளை வந்து அனுப்பிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கோவில்லாம் வந்து ஏன் நிறைய பேர் வரமாட்றாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. உள்ளே போய் அவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறோம். அவர் ஒன்றுமே சொல்லலை.
நீங்கள் நிம்மதியாக சாமி பார்த்துட்டு வாங்க அப்படி தான் சொன்னார் எங்ககிட்ட. இங்கே இருக்க இந்த தமிழ் லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இது படிக்கவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப சுழிச்சு எழுதி வச்சுருந்தாங்க. மோஸ்ட்டாக வந்து எப்படி இருந்ததுன்னா தெலுங்கு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது தெலுங்கு கிடையாது, நம்ம தமிழ் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 மணி நேரம் நாங்கள் அந்த கோவில்லே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சீரியஸ்லி. அண்ட் இந்த அம்மன் சிலை வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி தலையை டைங்குன்னு சாய்ச்சிட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரில, ஆனால் அப்படியே க்யூட்டாக அப்படியே அழகாக அப்படி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த சிங்கம் முகம் மாதிரி இருக்குல்ல, இது வந்து நான் பாலியில் கூட நிறையா பார்த்துருக்கேன். அதை வந்து பரோங்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் நம்ம தமிழ் ஆர்கிடெக்சர் தான் வந்து அங்கே பாலியிலையும் வந்து இருந்துச்சு. பிகாஸ் சோலாஸ் வந்து அங்கேயும் போய் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரிஸில் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதுக்கு நடுவில் என்ன பண்ணேன்னா, எங்கள் அண்ணி பொண்ணுக்கிட்ட நீ வந்து ஒரே ஒரு கோவிலை மட்டும் மிஸ் பண்ணிட்ட, நீ வந்து போய் பாருன்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸை காட்டினேன். அவளும் அங்கே போயிட்டு நோஸ்கெட் வாங்கிட்டு வந்தா. அதுதான் அப்படி முறைச்சிட்டே வரா அவ என்ன. எல்லாத்தையும் கூலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கேபில் ஏறிட்டோம். சரி ஓகே நீ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு கிளம்புறது தானேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்கள் கேபை நான் கரெக்டாக இருங்க பாய் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேற ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் ரொம்ப பசி, அதனால வந்து ஒரு தள்ளுவண்டி கடைக்கிட்ட நிறுத்துனாங்க. தள்ளுவண்டி கடையில் சாப்பாடும் சரி, அவங்க வந்து எங்களுக்கு பரிமாறினதும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த அக்கா வந்து ரொம்ப சிரிச்சு ரொம்ப நல்லா பேசினாங்க. இட்லி வேணுமா இதோ தரேன்டா, வடை வேணுமா இதோ தரேன்டா, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்க பேசினது. நாங்கள் இட்லி அப்புறம் வடை அப்புறமா வந்து ரவீனா பொங்கல் வாங்கினா எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அந்த அக்காவுக்கு டாட்டா சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு நடுவில் ரவீனா போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் கோவிலுக்கு வெளியிலே இருக்குது. கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து சொல்லிட்டேன். கண்டிப்பாக உண்மையாலே அன்றைக்கி நாங்கள் பெரிய ஹோட்டலுக்கு போயிருந்தா கூட நாங்கள் அந்தளவுக்கு மன நிறைவாக சாப்பிட்ருப்போமான்னு தெரியல. அந்த குட்டி கடையில் நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம். இது தாராசுரமில் இருக்க ஒரு சிவன் கோவில். இந்த கோவிலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போகிற டயத்தில் ரொம்பவே வெயில் அடிச்சிச்சு. ரவீனா வந்து அங்கே பார்க்கில் உட்காந்துருக்க லவர்ஸை பார்த்து கொஞ்சம் வெறுப்பாயிட்டா, என்னடா இது அப்படின்னு சொல்லி. இந்த கோயிலுக்கு நாங்கள் வரும்போதே ஆல்மோஸ்ட் ஒரு 10 AM இருக்கும். ஆனால் உண்மையாலே இதுவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்ல நீர்கோட்டில் கட்டியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படிலாம் கட்டினாங்கன்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த பெரிய கோவிலுக்கு வரவங்க அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரமுக்கு வரவங்களுக்குலாம் வந்து இந்த கோவில் இருக்கானே தெரியாது. ஸோ யாருக்கா தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. கோவிலோட ஆர்கிடெக்சரை பற்றி நான் என்னன்னு சொல்கிறதுக்கு 1-2 நேரில் போய் பார்த்தா தான் இதெல்லாம் தெரியும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருக்கிற ஒரு தூண்லேயுமே வந்து அதெல்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ரூமுக்கு போகிற வழியில் கேபை நான் இங்கே ஸ்டாப் பண்ணாங்க. கொளுத்துற வெயிலுக்கு இங்கே விளையாண்டது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு. இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த கேபை நான் வந்து நமக்கு ஒரு அப்பா ஒரு இல்லைன்னா ஒரு அண்ணா வந்து எப்படி நம்மளை கேர் பண்ணி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. பாப்பான்னு சொல்லி. ட்ரிப்பில் நான் போகிற வழியெல்லாம் வந்து எனக்கு இந்த வேல் சிம்பிள் அப்புறம் வந்து முருகனுடைய படம் இந்த மாதிரி தான் தெரிஞ்சது. அது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நான் இருக்கேன் அவங்க கூட, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். லைக் இந்த ட்ரிப்பே வந்து எனக்கு அப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் மேலே தான் எந்திரிச்சு சரி ரூம்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் அந்த சந்தையிலலாம் நாங்கள் வாக்கிங்க்கு போயிட்டோம். நாங்கள் சாப்பிடலாம் ஒன்றும் பண்ணல, அப்படியே ரூமுக்கு போய் படுத்துட்டோம். சரி ஏதாச்சும் வந்து டிவியில் பார்க்கலான்னு சொல்லி டிவி போட்டோம். ஸோ இந்த பாட்டு வந்துச்சு. எனக்கு நிஜமாலே இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். எப்போ கேட்டாலும் என் ஹஸ்பண்ட் என் மைண்டுக்கு வருவாங்க. இந்த ரவீனா வந்து தூங்காமல் பக்கத்தில் இருக்க சாயை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா. அவள் பாவம் நல்லாவே தூங்கிட்டா. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.